ஆசிரியரை மிரட்டுறதை பார்த்தோம். அதான் கவர்னர் சொல்றார், இங்க வந்து சரியான குவாலிட்டி இல்ல, சரியா மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. அதுதானே சொல்றாரு. நீங்க போய் பேட்டை ரஜினி மாதிரி வீடியோ போடுறதும், யாராவது வந்தாக்க யாருன்னு கேட்டா நான் தான் அந்த பையன் சொல்லுன்னு சினிமா டைலாக் பேசுறதுக்கு இல்ல. அதை தான் பள்ளி கல்வித்துறை நீங்க வளர்த்து வச்சிருக்கீங்களா? 13 நாளா போராடின அப்புறம் இவங்க போய் என்ன போராட்டம்னு இன்னைக்குதான் எனக்கு புரிஞ்சுது. நீங்க எழுதி கொடுங்க உங்க பிரச்சனையை, நான் பேசுறேன்னு சொன்னார் இல்லையா? இவர் வந்து பிரதமர் எல்லாம் பேசக்கூடாது. இடைநிலையில் உள்ளவர்களுக்கு 25% இருந்தது, 50% உயர்ந்துள்ளது. அப்ப நீங்க இந்த மக்களுக்கு 2% ஏத்திட்டு இவங்களுக்கு 25% ஏத்திட்டு நீங்க யாருக்கு போராட்டம் பண்றீங்க திருமாவளவன் அவர்களே? அதிமுக 10 டிவிஷன்ல பிரைவேட் ஆக்கிடுச்சுங்க. ஓகே, நம்ம என்ன கேட்கிறோம்னா, நீங்க 10 அதிமுக கொண்டு வந்துருச்சு, மீதி 4-5 தான் இருக்கு நாங்க அப்படிங்கும் போது நீங்க ஏன் தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்க? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உங்களை பணி நிரந்தரம் செய்வோம். அப்பதான் அதிமுக கொடுத்துருச்சே 10ஐயும். சரி, மேயர் பேசுவாங்கன்னு பார்த்தா அறநிலையத்துறை அமைச்சர் வராரு. கேட்டா அவர் நான் தான் இதுக்கு சம்பந்தப்பட்டவன்றாங்க, நான் தான் பேசுனேன்ற. அப்புறம் எப்போ வாக்குறுதி கொடுத்தோம்? யார் நீ? ஜனநாயக இடத்துல யார் வேணா கேள்வி கேட்கலாம். ஒரு அமைப்பு வந்து கேள்வி கேட்குது, நீ யாரு? உனக்குலாம் பதில் சொல்ல மாட்டேன். அப்ப நீங்க யாருங்க சார் பாசிஸ்ட் எல்லாம் மத்தவங்களை பேசுறீங்க? தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் கார்த்திகேயன் சுவாமி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம் மேடம். 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ரத்து அப்படிங்கறத தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க. இந்த பொதுத் தேர்வு ரத்தால் மாணவர்களுடைய கல்வி அப்படிங்கிறது, கல்வியின் தரம் பாதிக்கப்படாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து கல்வி அமைச்சர் வச்சிருக்காரு. இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு, ஆளுநர் கல்வி தரம் தமிழகத்தில் குறைந்து விட்டது என்று குற்றம் சாட்டுவது இது வந்து மாணவர்களின் மனநிலையையும் அது மட்டும் இல்லாமல் ஆசிரியர்களின் மனநிலையையும் வந்து பாதிப்புக்குள்ளாக்கும். தமிழகத்தோட தமிழகத்துல கொடுக்கக்கூடிய வசதியில சொகுசா வாழக்கூடிய ஆளுநர் இப்படி பேசுறது சரியா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வச்சிருக்காரு. இத பத்தி உங்களுடைய கருத்து சார்? தமிழகத்தின் பணத்துல சொகுசா வாழுறார். அப்ப இவங்களுக்கு ஆதரவா இருந்த சுர்ஜித் சிங் பர்னாலா இதே மாளிகையில இருக்கும் போது அவங்களுக்கு தெரியாது. இவங்களுக்கு வேணுங்கிற கே ஷா இதே இடத்துல இருந்து, என்னுடைய கே ஷா என்பது கலைஞர் கருணாநிதி ஷா என்று சொன்ன ஆளுநர் இந்த மாளிகையில தங்கும் போது இவங்களுக்கு தெரியாது. இது சென்னாரெட்டி அவர்கள் ஜெயலலிதா அவர்களோடு சண்டை போடும் போது இவர்கள் அவரை ஆதரிக்கும் போது அவர் இந்த மாளிகையில் இல்லை, பக்கத்துல ஒரு குடிசை வீட்டுல இருந்தாரு. இப்ப இவர் திரு ஆர் என் ரவி அவர்கள் தான் முதல்ல இந்த பங்களால வந்திருக்காரு இல்லையா? சொகுசு வாழ்க்கை. என்ன சொகுசு வாழ்க்கை? எது சொகுசு வாழ்க்கை? ஆளுநருக்கான பங்களா, அது யார் வந்தாலும் அதுல இருப்பார்கள். அப்புறம் என்ன வார்த்தை? சொகுசு வாழ்க்கை. சரி, அவங்க இதுக்கு வருவோம். அவங்க என்ன அப்பவுமே திராவிட கட்சி அப்படிதான் பேசுவோம், அவங்க திராவிட மாடல். நம்ம விஷயத்துக்கு வருவோம். இவங்க 11ஆம் வகுப்பு வந்து தேர்வு நீக்கம்ங்கிறது, பொது தேர்வு நீக்கம்ங்கிறது வந்து சரிதான் அப்படின்னு நம்மள பேசுறாங்க. சரி, 207 பள்ளிகளை மூடிட்டாங்க மாணவர்கள் இல்லாம. சரி, இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஸ்டேஜ்ல அந்த குழந்தைகள் அந்த குடும்ப கட்டுப்பாடு வந்ததுனால அதுக்கப்புறம் குழந்தைகள் நடுவுல ஒரு தலைமுறை கேப் வந்ததுனால இங்க வந்து குழந்தைகளே இல்ல அப்படின்னு ஒரு ஊர்ல பேசுறாங்க. சரி, மாணவர்கள் 50,000 பேர் தமிழ்ல ஃபெயிலு. ஏன்னு கேட்டதுக்கு, யூபியில 80,000 ஃபெயிலு, ஹிந்தியில, பீகார்ல 20,000 ஃபெயில்லாம் இவங்க கணக்கு காட்டினாங்க. இவ்வளவு ஃபெயிலு. கிளாஸ் ரூம்ல குடிச்சிட்டு வந்து படுத்து கிடந்த ஆசிரியர், வகுப்பறையில மது குடிச்சு வீடியோ போட்ட மாணவிகள், 11ஆம் வகுப்பு பொண்ண கத்தியால ஆசிரியரை கத்தியால குத்துன மாணவர். கல்லூரியில இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. தமிழ்நாடு பள்ளிகள்ல இவ்வளவு பிரச்சனை இருக்கு. இதை பத்தி எல்லாம் தரம் தாழ்ந்து போச்சுன்னு பேசவே கூடாது. பாராட்டிக்கிட்டே இருக்கணும், நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு. எப்படி சொல்ல முடியும்? அவர் சரியாதான் சொல்றாரு ஆளுநர். இங்கே தரம் குறைந்து விட்டது. என்ன சொல்றாங்க? இந்த கல்வி இடைநிற்றல் இங்க வந்து இல்ல, நிறைய படிக்கிறாங்க. அதுக்கு தானே பள்ளி கல்வித்துறை, படிக்க வைக்கிறதுக்கு தானே. உதாரணத்துக்கு கிரிக்கெட்ல ஒரு ஃபீல்டர் ஒருத்தர் நிக்கிறாரு, வந்த கேட்ச புடிச்சிட்டாரு. நான் போனா போதுன்னு கேட்ச புடிச்சிட்டேன்னு சொன்னா எப்படி இருக்கும்? அவரு நின்னதே அதுக்கு தான். நாங்க இடைநிற்றல் நாங்க மாத்திட்டோம். எல்லாத்தையும் என்ன மாத்தினீங்க? இந்த 11ஆம் வகுப்பு தேர்வு என்பது மாணவர்கள் 11ஆம் வகுப்பு உள்ள பாடத்தை படிச்சு பாஸ் பண்ணி 12க்கு போனோம். சரி, கொஞ்சம் வருஷம் முன்னாடி நாமக்கல் பகுதி, அந்த நான் சொல்றது சவுத் சைடு, அந்த சைடுல அந்த பகுதிகள் ஒரு பகுதியில இவங்க என்ன சொன்னாங்க? பள்ளிகள் எல்லாம் புற்றீசல் போல அந்த திணிக்கிறாங்க, கோழி பண்ண மாதிரி பசங்களை திணிக்கிறாங்க. +1 பாடமே எடுக்கல, +2 பாடம் தான் எடுத்தாங்க. டைரக்ட் 2 இயர்ஸ் +2 பாடம்.
+1 +2ல +1 பாடமே எடுக்கலன்னு குற்றம் சாட்டினாங்க எதிர்கட்சியா இருக்கும்போது. அப்போ 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு வரும்போது 11ஆம் வகுப்பு பாடத்தை கண்டிப்பா அந்த ஸ்கூல் எடுத்தாகணும். இவங்க எடுத்தது என்ன, யாருக்கு சாதகம்? 11ஆம் வகுப்பு இனிமேல் பொதுத் தேர்வு கிடையாது, சாதாரண பாஸ் தான், நீ ஆல் பாஸ் போட்டு விட்டுருவீங்க. திரும்பி அந்த கோழிப்பண்ணை கல்லூரிகள் 12ஆம் வகுப்பு பாடத்தை 11ல இருந்து திணிச்சு ஸ்டேட் ஃபர்ஸ்ட் நாங்க, நீட்ல நாங்க ஃபர்ஸ்ட், ஜேஇல ஃபர்ஸ்ட், இவங்க அந்த கணக்கு காட்டுறதுக்காக எப்படி கொண்டு போறாங்க? மாணவர்கள் எங்க ஸ்கூல்ல தான் +2 அதிகமா படிச்சு பாஸ் ஆயிருக்காங்க, வாங்க இங்க வாங்க, நீட்டுக்கு நாங்க தேர்விச்சு கொடுக்குறோம். தனியார் பள்ளிகளின் அவங்களுடைய வேலையை ஊக்குவிக்கிறதுக்காக இவங்க இந்த வேலையை பண்றாங்க. அவ்வளவுதான். பசங்களோட ஸ்டாண்டர்ட் எல்லாம் இங்க கிடையாது. அவங்க அதெல்லாம் ஒன்றும் பார்க்கல. பாதி ஸ்கூல் இடிஞ்சு விழுந்துகிட்டு இருக்கு. 2001 இவர் ஆட்சிக்கு வந்த போது 2002 இவங்க என்ன சொன்னாங்க, நாங்க அடுத்த இந்த 6 மாசத்துக்குள்ள எல்லா ஸ்கூலையும் ரிவைஸ் பண்ணி நாங்க திரும்பி வந்து எல்லா பள்ளி கட்டடத்தையும் நல்லா கட்டி தருவோம். நாங்க என்னாச்சு, அதுக்கப்புறம் 20 பள்ளிக்கூடங்கள் விழுந்துருச்சு. கார்பரேட் கூட சேர்ந்து நாங்க 500 பள்ளிகளை கார்பரேட் கொடுக்குறோம், அவங்க வந்து தத்தெடுத்து பண்ணுவாங்கன்னாரு. உங்ககிட்ட தான் காசு இருக்குல்ல, 42,000 கோடி, எதுக்கு நீங்க அங்க கொடுத்தீங்க, அவங்களுக்கு கொடுத்தீங்க? இது இங்க வந்து மாணவர்கள் வந்து பப்ளிக்கா ஆசிரியரை மிரட்டுறதை பார்த்தோம். அதான் கவர்னர் சொல்றார், இங்க வந்து சரியான குவாலிட்டி இல்ல, சரியா மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. அதுதானே சொல்றாரு. நீங்க போய் பேட்ட ரஜினி மாதிரி வீடியோ போடுறதும், யாராவது வந்தாக்க யாருன்னு கேட்டா நான் தான் அந்த பையன் சொல்லுன்னு சினிமா டைலாக் பேசுறதுக்கு இல்ல. அதை தான் பள்ளி கல்வித்துறை நீங்க வளர்த்து வச்சிருக்கீங்களா? ஒரே ஒரு ஆன்மீக பேச்சாளர் ஒரு வார்த்தை தவறாக சொல்லிவிட்டார் என்று புகார் வந்த காரணத்திற்காக ஏன் ஏரியால வந்து நீ பண்ணிட்டியா, நான் யார் தெரியுமான்னாரு. ஸ்கூல்ல வந்து ஒரு ஆசிரியர் குடிச்சிட்டு படுத்து கிடந்தாரு, அங்க போய் நீங்க யாருன்னு கேட்க வேண்டியதானே? கேளுங்க சார். பரீட்சை எழுத வந்த மாணவர்களை, நம்ம அந்த டிஎன்பிசி பரீட்சை எல்லாம் எழுத வந்தாங்க இல்லையா, நம்ம தமிழ்நாடு மாநில இதுல 2 நிமிஷம் லேட்டுன்னு வெளியில நிறுத்தினாங்கல்ல, அங்க போய் நின்று சவுண்டு கொடுங்க. ஏன்பா நிறுத்துறீங்க, நம்ம மாநில பாடத்துக்கு நம்ம மாநில பரீட்சை நம்ம இது, ஏன்பா வெளில நிறுத்துறீங்கன்னு. நீட்டுக்கு வந்து இன்ச்சு பை இன்ச்சு வீடியோ எடுத்து போட்டீங்களே, சட்டை பட்டனை தேடுகிறார்கள், மூக்குத்தியை தேடுகிறார்கள், இதுக்கெல்லாம் ஏன் பண்ணீங்க? மாநில கல்வித்துறை தானே. அதைத்தான் கவர்னர் தெளிவா சொல்றாரு, இங்க தரம் மிகவும் தாழ்ந்து கொண்டிருக்கிறது, அதை சரி பண்ணணுங்கிறார். அவர் ஒன்றும் குற்றம் சாட்டல, சரி பண்ணணும்னு சொல்றாரு. அவ்வளவுதான். இவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு கவர்னர் ஒண்ணு சொன்னா அதை வேற ஒண்ணு திருச்சி சொல்லணும், இவங்களுக்கு அது வேலை. இவங்க சொன்ன எதையும் பார்க்க மாட்டாங்க, அதனாலதான் இந்த வேலையெல்லாம் பண்றாங்க. 79வது சுதந்திர தின விழாவில் சிறப்புரையாற்றினார் பிரதமர் மோடி அவர்கள். இதுல இந்த ஜிஎஸ்டி வரியை வந்து படிப்படியாக குறைக்கப்படும் அப்படின்னு சொன்னது வந்து சந்தோஷம்தான். ஆனா இது முழுமையாக கைவிடணும் அப்படின்னு திருமாவர்கள் சொன்னாரு. RSS தயாரிப்பு பிரதமர் மோடி அவர் அப்படிதான் பேசுவாரு, அவருடைய நடவடிக்கைகள், ட்ரம்போட வரி, இந்த தமிழ்நாடு இந்தியாவை பத்தி கவலை இல்லை அப்படின்னு திருமாவர்கள் குற்றம் சாட்டியிருக்காரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு மெயின் ரோட்ல தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்றாங்க, முன்னாடி திருடைய வண்டியை திருப்பிட்டு பக்கத்துல போய் சினிமா பார்த்துட்டு சினிமா ஷோ அந்த நிகழ்ச்சிக்கு அட்டன் பண்ணிட்டு வாங்கலாம் பிரதமர் போல. அதெல்லாம் இவர் கண்டிச்சு கேட்கணும். 13 நாளா போராடின அப்புறம் இவங்க போய் என்ன போராட்டம்னு இன்னைக்குதான் எனக்கு புரிஞ்சுது, நீங்க எழுதி கொடுங்க உங்க பிரச்சனையை, நான் பேசுறேன்னு சொன்னார் இல்லையா. இவர் வந்து பிரதமர் எல்லாம் பேசக்கூடாது. பிரதமர் வந்து ஜிஎஸ்டிய கொஞ்சம் கொஞ்சமா மாத்தணும், அந்த பேட்டர்ன் கொஞ்சம் மாத்தணும்னு சொல்லியிருக்காரு. கொஞ்சம் வருஷம் முன்னாடி நமக்கு தெரியும், இவர் போய் ஜிஎஸ்டினா என்னன்னே புரிதல் இல்லாம பேட்டி கொடுத்தாரு. ஜிஎஸ்டினா என்னன்னு தெரியலையே, அப்படியா, அது எனக்கு தெரியல, ஆனா வரி வாங்குறது தப்பு அப்படின்லாம் இவர் சம்பந்தம் இல்லாம பேட்டி கொடுத்தாரு. ஜிஎஸ்டினால என்னன்னு சரியா புரிதல் இல்லாத இவரு பிரதமருடைய ஜிஎஸ்டி பத்தி எல்லாம் பேசக்கூடாது. RSS பற்றி பேசிவிட்டார் அவர். RSS வளர்ப்பு, RSS என்ன சம்பந்தம்? RSS உருவாக்கிய 1920 காங்கிரஸ் நாக்பூர் மாநாட்டில் அதன் பொறுப்பாளராக சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்து அதுல பேசி அது குற்றமாயி 1 வருஷம் தண்டனைக்குட்பட்டு 1921 அவர் எட்கவர் வெளியில ஜெயில இருந்து வரும்பொழுது திருமாவளவனுக்கு இதெல்லாம் தெரியாது. இவன் தெரிஞ்சு பேசாம இருக்காரான்னு எனக்கு தெரியாது. 1921 அவர் வெளியில வரும்பொழுது அவருக்கு பாராட்டு விழா நடத்தியவர் பண்டிதர் ஜவஹர்லால் நேரு அவர்களின் தந்தையார் திரு மோதிலால் நேரு அவர்கள். காங்கிரஸ் பேரியகத்துல இருந்து போராட்டம் பண்ணி ஜெயிலுக்கு போய் 1 வருஷம் இருந்து வெளியில வந்து ஒரு விழா எடுத்து அவரை கொண்டாடி இருக்காங்க. அவர் வந்து சுதந்திரத்துக்கு சம்பந்தம் இல்லாத தேச விரோத சக்தியா? 1947 இது நமக்கு கருப்பு நாள், நாங்கள் ராணியின் அடிமையாகவே இருக்கிறோம்னு எழுதி கொடுத்தவங்க வந்து தேசபக்தர்கள், அவங்க பேசலாம். ஆனா இவங்க பேசக்கூடாது. உங்களுக்கு கீழே இருக்கிற ராஜ்யமா இருக்கிறோம், நீங்கள் பிரிட்டனிலிருந்து எங்களை ஆளுங்கள் பரவாயில்லை அப்படின்னு எழுதி கொடுத்தவங்க நல்லவங்க. இவர் பேசக்கூடாது இல்லையா, பிரதமர் பேசக்கூடாது. சரி, அவர் வந்து நம்முடைய அமெரிக்காவை பத்தி கவலைப்படல, இந்த விஷயங்கள் எல்லாம் கவலைப்படல, நாட்டு மக்களை பத்தி. சார் நீங்க ஏன் சார் கவலைப்பட்டீங்க? வேங்கை வயலை பத்தி நீங்க பேசுனீங்களா? ஏதாவது பேசுனீங்களா? பேசுங்க. வந்து அது எவ்வளவு நாள், 1.5 வருஷம் ஆச்சுல்ல.
அதுக்கப்புறம் பாதிக்கப்பட்ட மக்களையே கைது பண்ணாங்கல்ல, நீங்க தான் பண்ணேன்னு. 2 நாள் ஆச்சு தூய்மை பணியாளர்கள்லாம் அடிச்சு ராத்திரி கைது பண்ணி. வழக்கறிஞர்கள்லாம் என்ன பாடுபட்டாங்க, கையை ஒடிச்சாங்க, பஸ்ல ஏற்றும் போது உடைகளை கிழிக்கப்பட்டது. வந்து பேசுங்க சார், நீங்க பேசிட்டு பிரதமர் பேசுங்க. இதெல்லாம் நான் சாதிச்சேன், இத்தனை வருஷத்துல சாதிச்சேன், அதுக்கப்புறம் நான் வந்து பிரதமரை பேசுறேன், பேசுங்க. இங்க பட்டியலின மக்களுக்கோ பிற்படுத்தப்பட்டவர்களுக்கோ தாழ்த்தப்பட்டவர்களுக்கோ, அதாவது நான் இந்த வார்த்தை சொல்ல மாட்டேன், ஆனால் இவர்கள் அரசு கெஜெட்ல இருக்கிறதுனால நான் பயன்படுத்துறேன் அந்த வார்த்தை. இந்த மக்களுக்கு நீங்க என்ன செஞ்சீங்க? 1927 37 47 இதெல்லாம் நீங்க வந்து நீதி கட்சி ஆட்சி வந்தோம், பெரியார் தான் எல்லாம் செஞ்சாரெல்லாம் சொன்னீங்க இல்லையா? சுதந்திரம் வந்ததுக்கு அப்புறம் 47 காங்கிரஸ் ஆட்சி இருந்து இல்லையா? 16% இருந்த பட்டியலின மக்களுக்கான ஒதுக்கீடு இப்ப 18% தான் இருக்கு. 2% தான் அதிகம் இப்ப வரைக்கும். இடைநிலையில் உள்ளவர்களுக்கு 25% இருந்தது, 50% உயர்ந்துள்ளது. அப்ப நீங்க இந்த மக்களுக்கு 2% ஏத்திட்டு இவங்களுக்கு 25% ஏத்திட்டு நீங்க யாருக்கு போராட்டம் பண்றீங்க திருமாவளவன் அவர்களே? ஏன் பிரதமர் பேசக்கூடாது? இருக்கக்கூடியதிலேயே அதிகமாக முதல்வர்களும் கட்சி தலைவர்களும் ஓபிசியில இருந்து கொண்டு வந்தது பாஜகவில் அதிகமாக. இதை நம்ம ஏதோ தனியா ஒரு புள்ளியோரை எடுத்து சொல்லிட்டோம்லாம் சொல்ல வேண்டாம். பத்திரிகையாளர் ஒருவருடைய பேட்டி இருக்கிறது, நான் உங்களுக்கு பேர் கரெக்டா எனக்கு வரல, அவருடைய அந்த பேட்டி அனுப்புறேன். அதிகமாக வந்தது இந்த ஆட்சியில். அப்புறம் ஏன் அவரையும் பேசக்கூடாது? அப்ப இவங்களுக்கு வந்து இவர் மட்டும்தான் சரி. இவரே இந்த மக்களை பற்றி எல்லாம் கவலைப்படவில்லைன்னு சொல்றாரு இல்லையா? இதே இவருடைய சார்ந்த மக்கள் இருந்தது. இன்னொருத்தர் வருவான் கட்சி ஆரம்பிச்சு, அவனை செருப்பால் அடியுங்கள் என்று சொன்னார். ஏன் வேற ஒருத்தர் வந்து காப்பாற்றவே கூடாதா மக்களை? நீங்க மட்டும்தான் தலைவரா இருக்கணுமா? தேவேந்திர குல வேளாளர்களுக்கு வந்து அங்க பில்லு ஒண்ணு பாஸ் பண்ணவங்கும் போது வெளிநடப்பு செஞ்சீங்களே, அவர்களுக்கு ஆதரவா நீங்க வாக்களிக்கலையே. அப்ப நீங்க வந்து யார பேசுறீங்க? பிரதமரை பேசுறீங்களா? இத்தனை திட்டங்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஆதி திராவிட நலத்துறை செய்யக்கூடிய திட்டங்கள்ல அதிகமா செஞ்சுக்கிட்டு இருக்கிறது மத்திய அரசு, அவர்களுடைய ஃபண்ட்ஸ். அதெல்லாம் செய்யறவங்க பேசக்கூடாதா? அப்ப நீங்க யார சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? திமுகவுக்கு மரணம் முட்டு கொடுத்துருக்கீங்க. 2016 இதே திமுகவை திட்டிட்டு இன்னைக்கு திமுகவை யாரும் அசைக்க முடியாது, நான் அதுக்கு முட்டு கொடுப்பேன்னா நீங்க என்ன சொல்ல வரீங்க? மக்களுக்காக நீங்க சார்ந்து எதை பேசியிருக்கீங்க? இங்க திரு ராமதாஸ் அவர்கள் பேசியிருக்கிறார். பல்வேறு பிரிவுகளை உள்ளடக்கி சமூக நீதி பேரவை உண்டாக்கி திரு ராமதாஸ் அவர்கள் செய்தார். திரு ஜெயலலிதா அவர்கள் பொது தொகுதியில் ஒரு தலித் சமுதாயத்தை சார்ந்த திரு எழில்மலை அவர்களை நிறுத்தி திருச்சி பொது தொகுதியில் நிறுத்தி ஜெயிக்க வச்சாங்க. நீங்க என்ன சார் பண்ணீங்க? நீங்க எல்லாம் பிரதமர் பேசாதீங்க. அவர் செய்து கொண்டிருக்கிறார் அத்தனை மக்களுக்கும். நீங்க ஏதோ ஒரு ஊர்ல ஒரு விஷயம் நடந்த உடனே எங்கேருந்து யூபி பாரு பிஆர் பாருலாம் போகாதீங்க. தமிழ்நாட்டில் நடக்கிறதுக்கு சொல்லுங்க. பிரதமர் அவர் சொன்ன விஷயம் ஜிஎஸ்டி குறைக்கணும். நீங்க அதாவது படிப்படியா உடனே மொத்தமா வரியே இல்லாம ஆக்கிட்டு, சரி இப்ப ஜிஎஸ்டி தான் நம்மள்ட்ட இருக்க ஒரே வரி, அந்த வரியை எடுத்துட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க? வருவாய் எப்படி வரும் அரசாங்கத்துக்கு? சார் நீங்க தமிழ்நாடு அரசுக்கே வச்சுங்களேன், தமிழ்நாடு அரசுக்கு வரி வருவாய் எவ்வளோ? அப்போ அதெல்லாம் வேண்டாமா? ஜிஎஸ்டி வரலன்னா உங்களுக்கு வரி வராது. அரசாங்கம் எப்படி நடத்துங்க? ஏற்கனவே 9 லட்சம் கோடி கடன் ஆக்கிட்டாச்சு, 4.5 லட்சம் 9 லட்சம் ஆக்கியாச்சு. அப்ப எதை வச்சு நீங்க என்ன கடன் வாங்கியே வாழ்க்கை நடத்தலாமா? வரிகளை முற்றிலுமாக நீக்கணும் என்றால் நீக்கிட்டு என்ன பண்ணுவீங்க? பழையபடி சேல்ஸ் டாக்ஸ், சர்வீஸ் டாக்ஸ், வாட்டு, செஸ் எல்லாத்தையும் போட்டு 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 விற்கலாமா? இவருக்கு அதுதான் வேண்டுமா? அப்ப என்ன சொல்ல வர்றாரு இவரு? புரிதல் இல்லை இவருக்கு. திமுகவுக்கு முட்டு கொடுக்கணும், சரி நம்ம பேசுவோமே, நம்ம ஏதோ ஒன்று சொல்லிட்டு போயிருவோம் அப்படிங்கிற நிலைமையில தான் இவர் பேசுறாரு. இப்ப கூட்டணி கட்சிகளை உடைப்பதற்காக இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் செய்யறாங்க. தூய்மை பணியாளர்களுக்கான அந்த 10 ஜோனையும் வந்து அதிமுக கொடுத்துச்சு. அப்ப வந்து வாய் பேசவே இல்லை அதிமுக. இன்னைக்கு கைது பண்ணிட்டாங்க அப்படிங்கும் போது மட்டும் வந்து நீங்க வாய் பேசுறீங்க அப்படிங்கிறாங்க. இது முற்றிலும் கூட்டணியை உடைக்கணும், அதுக்காக தூய்மை பணியாளர்களை வச்சு இப்படி ஒரு நாடகத்தை நடத்துது அப்படின்னு அவர் வந்து குறிப்பிட்டு யாரையும் குறிப்பிடல, மறைமுகமாக ஒரு குற்றம் சாட்டியிருக்காரு. இதை யாரு குற்றம் சாட்டுறாரு? சரி, இப்போ ஒரு 2 ஜோன்ல இருக்கிறவங்க போராட்டத்தை வந்து எதிர்கட்சிகள் வந்து கூட்டணியை உடைப்பதற்காக உபயோகப்படுத்துகின்றனர். மற்ற ஜோன்ல இருக்கவங்களை நீங்க கூப்பிட்டு சாப்பாடு போட்டு எல்லாருக்கும் கை கொடுத்து உங்களோட டீ சாப்பிட்டோம், உங்களோட உணவு சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னீங்களே, அது எந்த கூட்டணியை உடைக்க நீங்க பண்ணீங்க? அப்ப அதுவும் அரசியல் தானே. ஆனா இது தூய்மை பணியாளர்களே, ஏன்னா அந்த தூய்மை பணியாளர்கள் கைதானவர்கள் ஒரு சில பெண்கள் வந்து அவங்க எங்களுடைய தூய்மை பணியாளர்களே கிடையாது, தமிழ்நாட்டினுடைய தூய்மை பணியாளர்கள் கிடையாது அப்படின்னு அவங்க வெளிப்படையா சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவங்க 6 அறிக்கைகளை வெளியிட்டு இருக்காங்க இல்லையா, திட்டங்களை. இந்த மக்கள் ஒரு பக்கம் நாங்கள் போராடுகிறோம்னு ரோட்ல நின்று போராடுறாங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா
அவங்க போராட்டத்துக்கு ஏதாவது வழி சொல்லாம பக்கத்துல இருக்கிறவனை கூப்பிட்டு வந்து நீ வா உனக்கு சாப்பாடு போடுறேன், அதாவது உண்ணாவிரத பந்தலுக்கு பக்கத்துல நீங்க சாப்பாடு போடுறேன்னு போட்டீங்கன்னா எவ்வளவு கொடுமையான ஒரு சிந்தனை உங்களுக்கு. உங்க செயல்பாடு எப்படி? சரி 6 திட்டம் அறிவிச்சீங்கல்ல, அது கூடயே இன்னும் நான் சேர்ந்து உங்களுக்கு பணி நிரந்தரம் பண்றேன் சார். அதிமுக 10 டிவிஷன்ல பிரைவேட் ஆக்கிடுச்சுங்க. ஓகே, நம்ம என்ன கேட்கிறோம்னா, நீங்க 10 அதிமுக கொண்டு வந்துருச்சு, மீதி 4-5 தான் இருக்கு நாங்க அப்படிங்கும் போது நீங்க ஏன் தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்க? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உங்களை பணி நிரந்தரம் செய்வோம். அப்பதான் அதிமுக கொடுத்துருச்சே 10ஐயும். அப்ப நீங்க எந்த அடிப்படையில நீங்க தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்க? நாங்க வந்தால் எல்லாரையும் பணி நிரந்தரம் செய்வோம். எப்படி செய்ய முடியும்? அப்ப தெரியாதா உங்களுக்கு? இவங்க தேர்தல் வாக்குறுதி கொடுக்கும்போது தேதி போட்டு கொடுத்தோமான்னு கேட்கறது, வெள்ளத்துக்கு மெல்டிங் பாயிண்ட் தெரியுமான்னு கேட்கறது, இந்த இந்த திராவிட கூட்டம் அப்படித்தான் பேசும். அதாவது இந்த மக்கள் பாதிக்கப்பட்டு இருந்த போது நீங்க ஏன் அன்னைக்கு போராட்டத்தை எடுத்தீங்க? அந்த மக்கள் கூட இல்லங்க 10 கொடுத்துட்டாங்க, நாங்க ஒண்ணும் பண்ண முடியாதுங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்களா? மக்கள்கிட்ட போய் நாங்க வந்தால் உங்களுக்கு செய்வோம்னு சொல்லி தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்கல்ல, ஏன் கொடுத்தீங்க? அதை நம்பி தானே மக்கள் ஓட்டு போட்டாங்க. அதிமுக செய்யலங்க, 10 பிரைவேட் ஆக்கிடுதுங்க, நீங்க அதுக்கு மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்களா? நீங்க என்ன செஞ்சீங்க? இப்போ என்ன சொல்றீங்க? 10 போட்டுட்டாங்க, எங்களால ஒண்ணு சார் கேன்சல் பண்ணுங்க சார், கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணுங்க சார், பிரைவேட் கம்பெனி கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிட்டு நீங்க அரசு எழுங்க சார். சரி, அதிமுக 10 டிவிஷனை கொடுத்துருச்சு பிரைவேட்டைஸ், இந்த 2 கொடுக்காதீங்க, நீங்க இவங்களை கொடுக்காதீங்க, எடுங்க. சரி வேண்டாங்க, இவங்கெல்லாம் எடுக்க வேணாம், முடியாதுங்க எங்களால, அதிமுகவோட ஜீவோவை நாங்கெல்லாம் கேன்சல் பண்ண மாட்டோம். அம்மா உணவத்தை மூணீங்கல்ல, பாதி மூணீங்கல்ல, ஏன் மூணீங்க? அப்போ அதே மாதிரி இந்த தாலிக்கு தங்கம் திட்டம் நிறுத்தி வச்சீங்கல்ல, அதே மாதிரி பிரைவேடைசேஷனை நிறுத்தி வைங்க. சரி அதெல்லாம் வேணாங்க, நாங்க இதெல்லாம் பண்ண முடியாது, சட்ட சிக்கல் உள்ளதுலாம் சொல்லிக்கிறீங்கல்ல. இந்த மெரினா பீச்சை ப்ளூ பிளாக் அப்படின்னு சொல்லி அந்த இது வாங்கினீங்க இல்லையா மெரினா பீச்சுக்கு, அந்த நிறைய வசதிகள்லாம் பீச்சில் செஞ்சீங்க. அதனுடைய பின்னணி வேறு, ஏன்னா நீங்க ப்ளூ பிளாக்லாம் போட்டுட்டீங்கன்னாக்க முன்ன மாதிரி போய் பெரியவர்களுக்கு முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய அந்த சடங்கெல்லாம் பீச்சில் இனிமேல் செய்ய முடியாது. தடவை நீங்க முன்னாடி பண்ண வேலை அது வேற, அது உள்ள போக வேண்டாம். அங்க தேர்ட் பார்ட்டியோட சேர்ந்து நாங்க பீச்சை மெயின்டைன் பண்ணுறீங்கல்ல, ஏன் சார் தேர்ட் பார்ட்டி? இந்த மாநகராட்சி ஊழியர்கள் அங்க பர்மனன்ட் பண்ணி கொடுங்களா சார். தூய்மை பணியாளர்களை பீச்சோட இதுக்கு நாங்க பர்மனன்ட் ஆக்கிடுறோம், போராடுற இவங்களை இந்த ஜோனுக்காக நாங்க பர்மனன்ட் ஆக்கிடுறோம். சொல்லுங்க, அதையும் உங்களால சொல்ல முடியல. புது திட்டம் கொண்டுறீங்கல்ல, எந்த புது திட்டம் கொண்டு வந்தாலும் தூய்மை பணியாளர் நீங்க கொண்டுலாம்ல, கொண்டுலாமே உள்ள, உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? சரி வேண்டாம், இந்த தூய்மை பணியாளர்கள் நான் என்ன கேட்கறேன்னா, தூய்மை பணியாளர்கள் அவையே தான் இருக்கணுமா? அப்படியே தான் வைப்பீங்களா? சரி சார், வேலை கேட்டு போராடுறாங்கல்ல, பணி நிரந்தரம். இப்ப நீங்க ரேஷன் பொருட்கள் வீடு வீடா கொடுக்குறேன்னு சொல்றீங்கல்ல, நாங்கள் வீடு வீடா கொடுப்போம்னு, இந்த 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 மக்களை அப்படியே தூக்கி ரேஷன் பொருட்களை வீடு வீடாக கொடுப்பதில் இவர்களை நிரந்தர ஊழியர்களாக எடுக்கிறோம், வீடு வீடா கொடுப்போம், இவங்களை யூஸ் பண்ணுங்க சார். அதுல தூய்மை பணியாளர் வருஷம் அவங்க ஆயுசு பூரா தூய்மை பணியாளர் தான் இருக்கணுமா? வேற வேலைக்கு வரக்கூடாதா? அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? இவங்க தூய்மை பணியாளர் தான், எந்த வேற பிரைவேட்டுக்கு போனாலும் கவர்மெண்ட்டுக்கு வந்தாலும் கவர்மெண்ட்ல வேற டிபார்ட்மெண்ட் வேலை கொடுங்க. இது சொல்லணும்னு சொன்னா ஒரு கவிதை வரி ஒண்ணு இருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 15 வருடம் முன்பே நான் இங்க மேடையில் சொன்னவன், அந்த வரியை மட்டும் சொல்றேன். சமத்துவபுரத்திலும் சுத்தம் செய்யும் சாக்கடை சாதி நாங்கள்னு நான் ஒரு கவிதை படிச்சேன். ஏன் சமத்துவபுரம்னு போனா கூட அங்க சுத்தம் பண்றதுக்கு ஒரு ஜாதி வைக்கிறீங்களா? ஏன் வைக்கிறீங்க? அந்த மக்களை ரேஷன் கடை பணியாளர்களா கொண்டு வாங்க, அரசுல வேற வேலை கொடுங்க சார். என்ன அவங்க எப்பவும் தொடப்பங்குயமா தான் நிக்கணுமா? அவங்க மேல வரவே கூடாதா? அவங்களுக்கு வேற வேலை கொடுத்து கவர்மெண்ட்ல சேருங்க. இப்ப அரசு பணியாளர்கள் சேர்க்கறீங்கல்ல புதுசா, அவங்கள கொண்டு வாங்க சார். அப்போ நீங்க என்ன நினைச்சிட்டீங்கன்னா, இந்த மக்கள் நம்மளை எதிர்த்து போராடுறாங்க, இவங்க எப்படியே இருக்கட்டும். இன்னொரு பக்கம் நீங்க நல்லா பாருங்க, நீங்க கேஸ் போட்டது சேகர் பாபு அவருடைய சார்ந்த ஒரு அந்த பக்கம் சார்ந்தவர்கள் தான், ட்ரஸ்ட் சார்ந்தவர்கள்னு அதிமுக வெளியிடுது செய்தி. நீங்க எதுக்கு இவங்களை எடுத்து கேஸ் போட்டு? நம்ம ஒரே கேள்வி, மக்கள் போராடுறாங்கல்ல, நீதிமன்றம் தான் அவர்களை அப்புறப்படுத்த சொன்னது. எப்ப சொல்லிச்சு? கேஸ் போட்டப்புறம். யார் கேஸ் போட்டா? நாங்க தான் சார் போட்டோம். நீங்களே கேஸ் போட்டு நீங்களே வெளியில போட சொல்லி அப்புறம் நீங்களே போய் கவலைப்படாதீங்க நான் இருக்கேன்னு சொல்றதா? இது என்ன விதமான அரசியல்? உங்களுக்கு மோசமான அரசியல் இல்லையா? நீங்களே பண்ணிட்டு நீங்களே நாங்க உங்களை காப்பாத்துறோம். என்ன பண்ணீங்க? அதாவது இந்த மக்கள் பிரைவேட் கம்பெனி எனக்கு வேண்டான்றாங்க. நீங்க சாப்பாடு போட்டு ஒரு பக்கம் மக்களை என்ன சொல்றீங்க? அந்த தனியார் நிறுவனம் ரொம்ப நல்ல நிறுவனம். எப்படிங்க இந்த மக்களை எதிர்த்து போராடுறதே அதுதான். சரி, நீங்க மக்கள் தானாக எழுச்சி போராட்டம், மக்கள் தானாக இங்க நடக்குது. உங்க பக்கத்துல அந்த சைடுல ஒரு சில பேரை, நான் எல்லாரையும் சொல்ல மாட்டேன், ஒரு சில பேரை நீங்க என்ன சொல்றீங்க? மக்கள் எல்லாரும் அங்க இருக்க ஒரு 10 ஜோன் அங்க போனாங்க, கூப்பிட்டாங்க, எல்லாம் சாப்பாடு போட்டாங்க, ரைட். மேயர் எதுக்கு தட்டி வச்சு மறைச்சுக்கிட்டு எல்லாம் அவங்கள்ட்ட போய் பேசுனாங்க? நீங்க ஓப்பனா இருக்கீங்களா? டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்ட் தானே.
எதையும் மறைக்க மாட்டோம் இல்ல, சொல்ல வேண்டியதானே அந்த மக்கள்கிட்ட. அட்டிக்கு பின்னாடி போய் எதுக்கு சொல்லி கொடுத்தீங்க? என்ன சொல்ல சொல்றீங்க அந்த மக்களை? அந்த கம்பெனி பிரைவேட் கம்பெனி, நல்ல கம்பெனி, நாங்க அங்கேயே வேலை செய்யறோம். அப்ப போராடுற மக்களை நீங்க எவ்வளவு இழிவுபடுத்துறீங்க, எவ்வளவு இழிவுபடுத்துறீங்க அந்த மக்களை. நீ யாரு எடுத்து சண்டை போடுறியோ நான் அவனுக்கு பாராட்டு தெரிவிப்பேன். சரிங்க, இப்ப அந்த பிரைவேட் கம்பெனி இந்த மக்களுக்கு சம்பளம் எப்படி கொடுக்குது? அந்த பிரைவேட் கம்பெனி சம்பளம் எப்படி கை காசு கொடுத்தாங்களா? அரசு கொடுக்குற காசு தானே, அரசு கொடுக்குற காசு தானே. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இப்ப இந்த ஒரு உதாரணத்துக்கு இந்த ஏரியாவை சுத்தம் பண்ற ப்ராஜெக்ட் மாசத்துக்கு 5 கோடி அப்படின்னு கொடுக்குது. அந்த கம்பெனி மக்களுக்கு அந்த சேலரி கொடுத்தது போக, சம்பளம் கொடுத்தது போக, அவனுக்கு ஒரு லாபம் 30% வச்சுதான் வாங்குவான் இல்லையா? அப்படிதான் வாங்குவாங்க. நம்ம என்ன கேட்கிறோம், அரசாங்கமே அந்த ஊழியர்களை நேரடியா எடுத்துட்டு அந்த 30% காசு அவனுக்கு கொடுக்குறீங்கல்ல, எக்ஸ்ட்ரா தானே அவன் போடுறான், அதை நீங்க இஎஸ்ஐபிஎஃப் கட்டிட்டு போங்களேன். ஏன் அந்த மக்களுக்கு நீங்க செய்ய விரும்ப மாட்டேன்றீங்க? ஏன்னா வேற ஒண்ணும் இல்ல, பாராளுமன்ற தேர்தலும் போது கொஞ்சம் கொஞ்சம் வாக்கு அநேகமா மாறி இருக்கும் பகுதிகளில். இவங்களுக்கு அது பொறுக்காம தான் அந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா எப்பவுமே இவங்க தேர்தல்ல எனக்கா ஓட்டு போட்ட, அவனுக்கு தானே போட்ட, நீ அங்க போய் கேளு அப்படின்னு பேசக்கூடியவங்க தான். சரி, மேயர் பேசுவாங்கன்னு பார்த்தா அறநிலையத்துறை அமைச்சர் வராரு, கேட்டா அவர் நான் தான் இதுக்கு சம்பந்தப்பட்டவன்றாங்க, நான் தான் பேசுனேன்ற. அப்புறம் எப்போ வாக்குறுதி கொடுத்தோம்? யாரு நீ? ஜனநாயக இடத்துல யார் வேணா கேள்வி கேட்கலாம். ஒரு அமைப்பு வந்து கேள்வி கேட்குது, நீ யாரு? உனக்கு எல்லாம் பதில் சொல்ல மாட்டேன். அப்ப நீங்க யாருங்க சார் பாசிஸ்ட் எல்லாம் மத்தவங்களை பேசுறீங்க? நீங்க என்ன சார் பண்றீங்க? இவங்க மேயர் வந்து பதில் சொல்லுன்னா நாங்க பாத்துக்கிறோம், நான் பேசிக்கிறோம். அப்ப நீங்க எதுக்கு சார் பொறுப்பானவர்கள் பேச மாட்டீங்க? துணை முதல்வர் பக்கத்து வழியா போவாரு, இங்க கூலி இங்க வேலை செய்பவர்கள் கூலிகளாக இருப்பவர்கள் போராட்டம் பண்றாங்க, நீங்க போயிட்டு கூலி படம் சிறந்த திரைப்படம் நான் பார்த்தேன்னு நீங்க பேட்டி கொடுக்குறீங்க சார். அப்ப மக்களை என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க? அவங்க என்ன மனிதர்கள் தான் நினைக்கிறீங்களா, இல்ல அக்ரிணையா ட்ரீட் பண்றீங்களா? எவ்வளவு கேவலமான நிலைமை. அப்ப அது பாருங்க, இந்த அரசுக்கு வந்து இவங்க மேல கவனம் இல்லை, அக்கறை இல்லை. நமக்கு தேர்தல் நேரத்துல வந்து பேசிக்கலாம், அப்ப பாத்துக்கலான்ற ஒரு என்ன சொல்றது, ஒரு மிதப்பு, அவங்க மேல ஒரு ஓவர் கான்பிடன்ஸ். நம்ம தான் இருக்கோம், நம்ம தான் அடுத்து 200 வரோம், என்ன பண்ண போறாங்க இவங்க, ஓட்டு போலனா பரவாயில்ல, என்ன சொன்னா திமுருன்னு கூட சொல்லலாம். ராகுல் காந்தி அவர் என்ன மாதிரியான பேச்சு எல்லாம் பேசிட்டு இருக்காருன்னு நமக்கு தெரியும். இப்ப இந்து மக்கள் கட்சியினுடைய தலைவர் அர்ஜுன் சம்பத் வந்து அவர் மேல கடுமையான ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாரு. என்ன அப்படின்னா, ராகுல் காந்தியினுடைய ஓட்டு உரிமையை பறித்து அவரை வந்து தேர்தலில் போட்டியிடுவதை தடை செய்யணும் அப்படின்னு. திமுகவும் காங்கிரசும் தான் ஓட்டு திருடர்கள். இது வந்து அண்ணாமலையின் அவர் வந்து ஒரு ஜோன்ல ஒரு தொகுதியில நிற்கும் பொழுது அவருடைய வாக்குகளை பறித்த திமுக, இதுலயே யாரு திருடர்கள்னு தெரியணும் ஒரு விஷயத்தையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ராகுல் காந்தி அடுத்தடுத்த கண்டனத்திற்கு உள்ளாகிட்டே இருக்கிறாரு, இது எப்படி பாக்குறீங்க? இல்ல, அதாவது அவரு சொல்றதுல வந்து நான் கொஞ்சம் மாறுபடுறேன். அவருடைய வாக்காளர் இது தடை பண்ணோம் அப்படிங்கறதுல வந்து நான் மாறுபடுறேன். ஏன்னா இவரு தேர்தலில் போட்டியிடணும், இவர் வரணும் பாராளுமன்றத்துக்கு, இவருடைய உண்மை முகத்திரை மக்களுக்கு தெரியணும். இல்லைன்னா இவர் வெளியிலேயே சும்மா அறிக்கை கொடுத்துட்டு தப்பிச்சு ஓடி போயிடுவாரு. நீங்க நாடாளுமன்றத்துக்கு வந்து பேசினாதான் அங்க வந்து இதுல அவை குறிப்புல வரும். இல்லைன்னா இவர் வெளியில வந்துட்டு பேசிட்டு போயிடுவாரு. சரி, ராகுல் காந்தி அவர்களுடைய பேச்சும் அவருடைய அந்த என்ன சொல்றது, அவர் மிகவும் படித்தவர், ரொம்ப அதிகமா படிச்சிருக்காரு. அதனால வந்து அவர் அளவுக்கெல்லாம் எனக்கெல்லாம் பேச தெரியாது. ஏன்னா ஒரு இடத்துல வந்து ஒரு புக் ரிலீஸ் பண்ணாரு, அந்த புக்கை இப்படி காட்டினாரு. அப்ப என்ன பண்ணாங்க, சார் அந்த புக்கோட பேக் சைடு காட்டுங்கிறதுக்கு சார் திருப்பி காட்டுங்கன்னு ஒண்ணு இவரே திரும்பி நின்று முதுகு காட்டினாரு. ஸோ அப்பேற்பட்ட அறிவாளி அவரு, தானே திரும்பி நின்று முதுகு காட்டுறாரு. என்னங்கன்னா நீங்க தானே பேக் சைடு சொன்னீங்க, என்ன அப்புறம் புக்குன்னு ஒன்னே திருப்புறாரு புக்கை. ஸோ அவ்வளவு அறிவாளி அவரு. அவரு வந்து நிறைய விஷயங்கள் இந்த தேர்தலில் அப்படி பண்ணாங்க, இப்படி பண்ணாங்க, வாக்கு ஏமாத்திட்டாங்க, என்ன அப்படிலாம் சொன்னாரு. பெங்களூர்ல 2018 18,000 சம்திங் ஒரு போலி அட்டை, வாக்காளர் அட்டை கிடைத்த போது சித்தராமையாட்ட போய் கேட்டாங்க, அவர் பேட்டி இருக்கு, போய் கேட்டாங்க, சார் இவ்வளவு வாக்காளர் அடையாள அட்டை இங்க கிடைச்சிருக்குது அப்படின்னும் போது, அதனால என்ன, அது என்ன பெருசா பண்ண போகுது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை போங்க, சிம்பிளா சொல்லிட்டு போனார். இவருடைய கட்சி தானே. அப்போ உங்களுக்கு பெங்களூர்ல போலி வாக்காளர் அடையாள அட்டை இருந்தது தெரியும், போலி வாக்காளர் இருந்தது தெரியும், அன்னைக்கெல்லாம் என்ன சித்தராமையா சார் இப்படி சொல்லிட்டீங்களே அப்படின்னு போய் கேட்க வேண்டியது தானே. அப்போ அன்னைக்கு இருந்தது உங்க கட்சிக்கு தெரியும், தெரியாமலாம் இல்ல, உங்களுக்கு நல்லாவே தெரியும், தெரிஞ்சுதான் சும்மா இருந்தீங்க. இப்போ இவங்க அங்க பேசுறதெல்லாம் கூட விட்டுருங்களேன், அவங்க எல்லாம் கூட அந்தந்த ஊருக்கு ஏத்த மாதிரி பேசுறாங்க. மத்திய பிரதேசத்துல நீங்க நல்லா பார்க்கணும், மத்திய பிரதேசத்துல 2018 வந்து இவங்க எவ்வளவு போட்டி போட்டாங்க, எவ்வளவு ஜெயிச்சாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் கூட்டணியில வந்து நாங்க டக்குன்னு இவங்க கூட சேர்றோம், அவங்க கூட சேர்றோம்லாம் உள்டா அடிச்சாங்க இல்லையா. நீங்க 60 லட்சம் ஃபேக் ஓட்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னு 2018 நீங்க சொன்னீங்க.
மத்திய பிரதேசத்துல 60 லட்சம் ஃபேக் ஓட்டர்ஸ்ன்னு காங்கிரஸ் தான் கொடுத்துச்சு, வேற யாருமே கொடுக்கல. கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க ஈசியில, என்னங்க இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஜெயிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க, இவங்க கொஞ்சம் ஜெயிச்சாங்க, அவங்க கொஞ்சம் ஜெயிச்சாங்கன்னு உடனே டக்குன்னு நாங்க கூட்டணி நாங்க சேர்ந்து ஆட்சிக்கு வரலாமான்னு கேட்டோம். அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும், இல்லங்க நாங்க ஜெயிச்சதெல்லாம் ஒத்துக்கல, 60 லட்சம் பேர் போலி வாக்காளர்கள், நாங்கெல்லாம் ரிசைன் பண்றோம், மறுதேர்தல் வாங்க, கோட்டை முதல்ல இருந்து போடுங்கன்னு தானே சொல்லியிருக்கணும். 60 லட்சம் இருந்த இடத்துல நீங்க அன்னைக்கு எவ்வளவு ஜெயிச்சீங்க, அதையே நீங்க சொல்ல மாட்டேன்றீங்க. அப்போ நீங்க ஜெயிச்சா அது வேற கணக்கு, இப்ப இவங்க ஜெயிச்சா வேற கணக்கு. அது என்ன கணக்கு? அப்ப ஏன் உங்களுக்கான இடம் வந்தா ஒண்ணு, இன்னொருத்தர் இடம் வந்தா ஒண்ணு? பெங்களூர்லயும் அப்படிதான் பண்ணீங்க, கர்நாடகாலையும். சரி, இது எல்லாத்தையும் விட இவர் ஒரு வேடிக்கையான ஒரு விஷயம் சொன்னாரு. இப்போ திரு அனுராக் தாக்கூர் அவர்கள் சொல்லியிருக்காரு, அவருடைய ஒரு இதுவா பதிலா, தமிழ்நாட்டிலேயே திரு ஸ்டாலின் அவர்களுடைய தொகுதியில எல்லாம் ஃபேக் ஓட்டர்ஸ் வந்து இருந்தாங்க, எந்தெந்த பேர்லாம் கொடுத்திருந்தாரு, நிறைய பேர்கள் எல்லாம் கொடுத்திருந்தாரு. ஆனா வந்து நீங்க இன்னைக்கு கண்டிஷன்லாம் நீங்க இவங்க சொல்றது வந்து மாத்தி சொல்லிட்டாங்க, ஐயோ பொய்லாம் சொல்லலாம். நான் ஒரே ஒரு சின்ன ஒரு இது கொடுக்குறேன். ஒருத்தர் கேட்கிறாரு, தேர்தலுக்கு முன்னாடி நீங்க ஃபேக் ஓட்டர்ஸ் எடுப்பீங்களா, தேர்தலுக்கு அப்புறம் நீங்க ஃபேக் ஓட்டர்ஸ் ரிமூவ் பண்ணீங்களா? நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், நீங்க தேர்தலுக்கு முன்னாடி அந்த ஃபேக் ஓட்டர்ஸை நீங்க எடுத்திருக்கணுமா கூடாதா அப்படின்னு சொல்லி. இப்போ பீகார்ல நடக்கிற சம்பவம், அந்த சார் வந்து அதான தேர்தலுக்கு முன்னாடி நீக்கிறாங்க எல்லாரையும், சரியா? அது சொல்றேன். அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு சட்டப்பேரவை தேர்தலுக்கும் அடுத்த சட்டப்பேரவை தேர்தலுக்கும் ஒரு 10% வாக்கு 12% வாக்கு கூடும், அது இயற்கை. ஆனால் அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்தப்போ 2016ல 22% வாக்குகள் உயர்ந்து விட்டன. வெளியூர்ல இருந்து கட்டிட தொழிலாளர்கள் எல்லாம் இங்க வந்து நிறைய பேர் வந்துட்டாங்க வேலைக்கு, அதனால ஏறி போச்சுன்றாங்க. அந்த லெவல்லாம் இந்த மாநிலத்துல வெளி மாநில தொழிலாளர்கள் எல்லாம் வர்ற அளவுக்கு இங்க ஒன்றும் பெருசா டெவலப்மெண்ட் இல்ல. அதனால 22% எப்படி வரும்? 12% நான் ஒத்துக்கிறேன், 12% நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அவர் என்ன கொடுக்குறாரு, அந்த வார்த்தையோட சொல்றேன். தமிழ்நாடு ஏன்னா திமுக அதுல பயங்கரமா பேசுறாங்க இல்லையா, அதுக்காக அந்த வரியோட சொல்றேன். குதிரை களவு போன பின் லாயத்தை இழுத்து பூட்டுகின்ற செயல்தான் தேர்தலுக்கு பின்னாடி போய் அந்த ஃபேக் ஓட்டர்ஸை ரிமூவ் பண்றது. சரிங்களா? அவரு இன்னொன்னு சொல்றாரு, ஒரே பேர்ல ஒரே மாதிரி இருக்கிறவங்க, சரிங்களா, அவங்க பேர்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதுல ஆப்சண்ட், ஷிஃப்ட், டெத் இந்த வரிசையில நீங்க லிஸ்ட் எடுக்கணும் அப்படிலாம் கேட்டாரு. சரிங்களா? இதை விட கொடுமை என்னன்னா, அவரு வந்து நான் ஜனவரி மாசமே நான் வந்து தேர்தல் ஆணையத்திடம் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன், சரிங்களா, தவறான வாக்காளர்களை களைய வேண்டும் என்று 23/1/2016 நான் அறிக்கை கொடுத்துட்டேன். ஆனா தேர்தல் கமிஷன் நடவடிக்கை எடுக்கல. தேர்தல் முடிஞ்ச பின்னாடி 16ல அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்த பின்னாடி ஜூன் மாசம் வந்து அவங்க அதை நீக்கிறாங்க. இதெல்லாம் என்ன நியாயம் அப்படின்னு கேட்டார். அதை கேட்டுட்டு என்ன சொல்றாரு, தன்னுடைய தொகுதியில, தமிழ்நாட்டுல நான் திருப்பி தன்னுடைய தொகுதியில் 11,000 போலி வாக்காளர்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றனர், அதுவும் நானே நகல்லாம் கொடுத்தேன். 11,000 போலி வாக்காளர்கள் அந்த டீட்டெயில நான் கொடுத்தேன், ஆனா நீங்க நீக்கல அப்படின்னு சொன்னார். அதை விட அவர் அடுத்து சொன்னது என்ன தெரியுமா, கொளத்தூரில் 5,500 போலி வாக்காளர்கள். கொளத்தூர்ல 2016 கொளத்தூர்ல யார் ஜெயிச்சாங்க? இப்ப நான் இவ்வளவு நேரம் சொன்னேன் இல்லைங்களா, இந்த தரவுகளை எல்லாம் தந்தவர் முன்னாள் முதல்வர் திரு கலைஞர் அவர்கள். 2016ல அவரே கொடுத்தது. ஜனவரில நான் எடுக்க சொன்னேன், நீங்க இந்த தேர்தல் கமிஷன் ஒன்னும் செக் பண்ணல, தேர்தல் முடிஞ்ச பின்னாடி பண்றீங்களே நியாயமா அப்படின்னு கேட்டார். அவர் ஜெயித்த திருவாரூர் தொகுதியில 11,000 கள்ள ஓட்டு இருக்குன்னு அவரே சொல்றாரு, கொளத்தூர்ல 5,000 கள்ள ஓட்டு இருக்குன்னு அவரே சொல்றாரு. ஆனா 2 தொகுதியிலும் யார் ஜெயிச்சாங்கன்னு அவங்க சொல்றாங்க. 2 தொகுதியிலும் யார் ஜெயிச்சா? அப்போ போலி வாக்காளர் வச்சுதானே நீங்க ஜெயிச்சீங்க. இன்னைக்கு பேசுறீங்க, அன்னைக்கு நீங்களே தானே சொன்னீங்க. இது வந்து இன்னொன்னு, இது அங்க மட்டும் இல்ல, ஆவடி, திருப்போரூர், பாலக்காடு, வானூர், விக்கிரவாண்டி, கள்ளக்குறிச்சி, அவினாசி, திருப்பூர், பல்லடம், உடுமலைப்பேட்டை, குன்னம், சோளிங்கர், பெரம்பலூர், காங்கேயம், கலசப்பாக்கம், இத்தனை ஊர் அவர் கொடுத்த லிஸ்ட்ல ஒரு சாம்பிளா சொல்றேன். இந்த ஊரெல்லாம் இதுல அதிகமா ஜெயிச்சு திமுக. அப்ப இன்னைக்கு வந்து ஐயோ அம்மா பண்ணிட்டாங்களே, பாத்தீங்களான்னு சொன்னாரு. இந்த வாக்காளர் பட்டியல் அடிப்படையில தான் 2014 நாடாளுமன்ற தேர்தலில் நீங்க ஜெயிச்சீங்க. அதிமுக வந்து நிறைய ஜெயிச்சது, இப்பவும் ஜெயிச்சிருக்கிறாங்க. இப்ப அதை போய் இப்ப ஏன் நீக்கிறீங்க, வேஸ்ட், நீங்க முன்னாடியே நீக்கிருக்கணும் இல்லையா, தவறு தானே உங்களோட தேர்தல் ஆணையம் அப்படின்லாம் கேட்டார்ல. இப்ப பீகார்ல பண்றதுக்கு ஆமான்னு சொல்லிட்டு போங்களா சார், என்ன பிரச்சனை உங்களுக்கு? அப்போ நீங்களே இவ்வளவெல்லாம் கேட்கறீங்க. அதுவும் என்ன சொல்றாங்க தெரியுமா, அந்த வார்த்தை கூட அழகா சொல்றாரு, வாக்காளர் பட்டியலை செம்மைப்படுத்த தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கு. செம்மைப்படுத்த யோசிச்சு பாருங்க.
அதாவது சீர்திருத்தம் செக்கிங் எல்லாம் கிடையாதான், வாக்காளர் பட்டியலை செம்மைப்படுத்துகிறார்கள். அப்போ யோசிச்சு பாருங்க, இப்பவும் பீகாரில் செம்மைப்படுத்துகிறார்கள் சொல்லிட்டு போங்களேன். அப்போ பல லட்சம் போலி வாக்காளர்கள் இந்த வாக்காளர் பட்டியலை அடிப்படையாக கொண்டு நடத்தப்படும் தேர்தல்கள் ஜனநாயக செயல்முறைகளை கேலி கூத்தாக்காதா? அதுவும் வழக்கம் போல அவருடைய பஞ்ச் டயலாகும் போட்டுட்டாரு. மங்கை சூதகமானால் கங்கையில் முழுகலாம், கங்கையே சூதகமானால் என்ன செய்வது, அதையும் சொல்லி அவரு இந்த தேர்தல் அறிக்கையை கொடுத்தார். அதனுடைய தேதி இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் 12 ஜூன் 2016. இப்ப இவங்க எல்லாம் சேர்ந்து அவரை திட்டுறாங்களா இல்ல அவரை ஆதரிக்கிறாங்களா? இப்ப இதெல்லாம் சொன்னது கலைஞர் அவர்கள், நம்ம சொல்லல, தேதி வாரியா சொல்லிட்டேன். அதுவும் இந்த செய்தியை வெளியிட்டது விழாவாரியாக மாலை மலர். மாலை மலரின் பதிப்பு உங்களுக்கு டைமோட சொல்றேன், 12 ஜூன் 2016 காலை 10:28 ஆன்லைன்ல போனீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிரும். அப்போ கலைஞர் அவர்கள் இவ்வளவு விவரமா சொல்றாரு. அவருடைய சிந்தனையை ஒட்டித்தான் இப்போதைய தேர்தல் கமிஷன் தேர்தலுக்கு முன்னாடி செம்மைப்படுத்த பீகாரில் இறங்கியுள்ளது. திமுக இதை ஆதரிக்க வேண்டும். திமுக இதை ஆதரிக்க வேண்டும். நான் எப்படி ஆதரிக்கணும்? எங்க சார், எங்களுடைய தந்தை தலைவர் சொன்னதை செய்திருக்கிறீர்கள். மோடி அவர்கள் இதில் தலையிடவில்லை. எங்கள் தலைவர் சொன்னதை தேர்தல் கமிஷன் செய்துள்ளது, பார்த்தீர்களா? வெற்றி வெற்றி, திராவிடத்துக்கு வெற்றி. அதை சொல்லாம இவங்க எதிர்த்து பேசுறாங்க. அப்போ எப்படி எடுக்க முடியும் இதெல்லாம்?